ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம பூரணம் வச்ச கொழுக்கட்டை 2 முறைப்படி எப்படி தயாரிக்கிறது, அதனுடைய பூரணம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல்ல தேங்காய் பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அதனுடைய ஈரம் போக லைட்டாக வதக்கி விட்டுட்டு 1/2 கப்பு போல் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா சர்க்கரை கரைஞ்சி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறமா இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்த பூரணத்துக்கு 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை எள் பயன்படுத்தியிருக்கேன். கருப்பு எள் தான் விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் உகந்தது. கருப்பு எள் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. எள் படப்படன்னு பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, சர்க்கரை 1 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாகவும் நம்ம இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கலாம். அதாவது எள், சர்க்கரை, நிலக்கடலை, சர்க்கரை அது ரெண்டையுமே தனித்தனி பூரணமாக பண்ணிக்கலாம். இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. மேல் மாவுக்கு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லா சிம் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான், நல்லா சிம் பண்ணிவிட்டு இடைவிடாமல் கலக்கி விடுங்க. ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி டக்குன்னு உள்ளே இழுத்துரும். அதனால் முடிஞ்சளவு குறைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இதில் கட்டி உங்களுக்கு தட்டாது. நல்லா கரண்டியில் ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில் நம்ம நல்லா ஒரு வாட்டி பசைஞ்சிக்கலாம். மாவுனுடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த மாதிரி மாறி இருந்தது அப்படின்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொழுக்கட்டையினுடைய மேல் மாவு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்படி பிசைஞ்சோம் அப்படின்னா கொழுக்கட்டையினுடைய வடிவங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாவு உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரணும். இப்போ நீங்கள் கொழுக்கட்டை கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஈரத்துணியில் மூடி வச்சுடுங்க. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வடிவங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வடிவம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடிப்பகுதி லேசாக இருக்கணும், மேல் பகுதி கொஞ்சம் கனமாக இருக்கும். இந்த மாதிரி குழி மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் பூரணம் வச்சுக்கலாம். பாருங்கள், விரிசல் இல்லாமல் நல்லா வந்திருக்கு நம்மளுடைய மாவு. பூரணம் வச்சு மேல் நோக்கி அந்த மாவை லைட்டாக இழுத்து விடுங்க. அடியில் சன்னமாக இருக்கணும், மேலே கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுடைய கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் அழகாக வந்துடுச்சு. மாவுனுடைய பக்குவம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு விரிசல் இல்லாமல் வரும் கொழுக்கட்டை. இப்போ அடுத்த வடிவத்துக்கு நம்ம தயார் பண்ணலாம். அதுக்கு சின்னதாக ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு எல்லா பக்கமும் அதனுடைய கனம் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நடுவில் பூரணத்தை வச்சு கைகளால் அமுத்தி விட்டுக்கலாம். இது ஈஸியாக வரும். முதல்ல இருந்ததுக்கு அடிப்பகுதியில் சன்னமாக இருக்கணும், மேலே கெட்டியாக இருக்கும். இது ஃபுல்லுமே ஒரே மாதிரி வச்சுட்டு நடுவில் நம்ம எள்ளு இடித்தோம் இல்லைங்களா, எள்ளு பூரணத்தை வச்சுட்டு ஓரங்கள் எல்லாமே நல்லா அமுத்தி விட்டுருங்க. ஓரங்களில் விரிசல் இருந்தது அப்படின்னா நம்ம ஆவியில் வேக வைக்கும் பொழுது சர்க்கரை உருகி உங்களுக்கு சைடில் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் ஓரங்கள் மட்டும் நல்லா கவனமாக நம்ம மடித்து விட்டுக்கலாம். அடுத்த வடிவமும் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ இந்த அளவு மாவில் நீங்கள் இந்த சைஸில் செஞ்சீங்க அப்படின்னா 12லேருந்து 15 கொழுக்கட்டைகள் வரும் நமக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்ச எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவிட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா வாழை இலை வச்சு அது மேலே கொழுக்கட்டையை வச்சாலும் வாசனையாக நல்லாயிருக்கும். 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் நம்மளுடைய கொழுக்கட்டைகள் ஆவியில் வெந்து வர்றதுக்கு. இப்போ நான் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஓரங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால சர்க்கரை பாகு வெளியே வராமல் நல்லா வந்திருக்கு. இப்போ அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசியை 3 மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா தண்ணி விட்டு மை மாதிரி வலுவலுன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நீங்கள் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வதக்கும் பொழுது சரியாகிடும். இப்போ இதில் ஏதாவது 1-2 குருணை இருந்தது அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டை மாவு பிடிக்கும் பொழுது உதிர்ந்து போயிடும். அதனால் ஒரு ஜல்லடையில் வச்சு நல்லா வடிகட்டி குருணை இருந்தால் அதை நீக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கலக்கறக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக.
இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக வந்து மேல் மாவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வந்து கிளறிட்டே இருங்க. கை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் வந்து நமக்கு கட்டி தட்டிடும். நீங்கள் வந்து கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நல்லா வந்து சுருண்டு வரும், உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும். அப்போ மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மாவு வந்து வெந்து வந்துருச்சு. நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும், அது வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக கையில் வந்து ஈரத்தண்ணியை தொட்டுட்டு இதை வந்து கரெக்டாக நம்ம திரும்பவும் வந்து முதல் மெத்தட் மாதிரியே நல்லா கையில் வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக வந்து கையில் எண்ணெய் தொட்டுட்டு நல்லா வந்து பெசரி விட்டுக்கலாம். இதுலேருந்தும் அதே மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம வந்து எந்த வடிவங்கள் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி நம்ம பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம். ஆனால் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வடிவங்கள் வந்து இளம் சூடாக இருக்கும்போதே பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுலேயும் நான் சும்மா 2 மட்டும் பண்ணி காட்டுறேன். இதுவுமே வந்து நல்ல விரிசல் இல்லாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.